திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த பசுபதி அப்படின்றவரு பிரபலமான ரவுடியா சென்னையில வலம் வந்துகிட்டு இருந்தாரு. பல்வேறு காவல் நிலையங்கள்ல ஏகப்பட்ட உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் இவர் மேல நிலுவையில இருக்குது. இந்த நிலையில தான் தனிப்படை அமைத்து இந்த ஒரு பிரபலமான ரவுடிய போலீசார் தேடிட்டு வந்த நிலையில இது குறித்து தகவல் அறிந்த பசுபதி தனது மனைவி ஜோதி மற்றும் தன்னோட மகனோட சென்னையில இருந்து எஸ்கேப் ஆகி அரசு சொகுசு பேருந்து மூலமா திருநெல்வேலிக்கு தப்பிச்சிருக்காரு. போலீஸ் பவர்னா சும்மாவா அப்படின்ற மாதிரியாக தான் இந்த பிரபல ரவுடி பஸ்ல ஏறி போறது திண்டிவனம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணனுக்கு தகவல் தெரிவிக்கப்படவே அவரோட உத்தரவின் பேரில் திண்டிவனம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சலவாதி பகுதியில அந்த சொகுசு பேருந்த போலீசார் மடக்கி நிறுத்தி சோதனை செஞ்சிருக்காங்க. அப்போ குடும்பத்தோட பேருந்தின் உறங்கும் பகுதியில மறைந்திருந்த பசுபதி மற்றும் அவங்களோட மனைவி ஆகியோரை போலீசார் மடக்கி பிடித்து காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. சென்னை போலீசார் வரவழைக்கப்பட்டு அவங்க கிட்டையும் இந்த குடும்பம் ஒப்படைக்கப்பட்டிருக்குதாமா. சென்னையில இருந்து குடும்பத்தோட அரசு சொகுசு பேருந்துல திருநெல்வேலிக்கு தப்பி சென்ற பிரபல ரவுடிக்கு கிளைமேக்ஸ்ல போலீஸ் கொடுத்த இந்த ஒரு ட்விஸ்ட் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்குது.